ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். நாம் இன்றைக்கி அந்தியூர் குணால் சாமி கோயில் மாட்டு சந்தைக்கு வந்துருக்கோம். சந்தை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரியான சந்தை, ஒரு வாரத்துக்கு நடக்கும். இந்த சந்தையில் வந்து மலைமாடுகள் அதிக அளவில் கொண்டு வந்துருக்கிறாங்க. மலைமாடுகள் பூரா பர்வூர் ஃபெசிலிட்டிக்கு வந்து அதிக அளவில் கொண்டு இறக்கிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யலாம் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் பெரிய மாடுகள் கொண்டு ரொம்ப அதிக அளவில் இறக்கிக்கிறாங்க. இது வந்து இப்போ முதல் நாள் கேட்டு மாடுகள் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து மலையிலேருந்து இறக்குறதுனால எந்த ஒரு லாரியோ டெம்போவோ எதுவும் கொண்டு வரதில்லை. எல்லாமே நடந்தால் தான் பிடிச்சி வராங்க. நல்ல ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நடந்தால் தான் கொண்டு வராங்க. கொண்டு வரக்கூடிய மாடுகளில் வந்து இங்கே பட்டி அடைச்சி வேணுங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து இப்படியே நடந்துகிட்ருக்கும். இந்த நோம்பு டைமில் வந்து இந்த மாடுகளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வைங்களேன். இந்த டைம் அந்த மாடுகள் பூரா செம்மா இருக்கின்றது ரொம்ப அதிகம். மயில் கொஞ்சம் கம்மியாக செம்மா இருக்கின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப மாடு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கூட்டமாக நல்லா அழகாகவும் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா மாடுகள் அதிக அளவில் ஊரில் சந்தைக்குள்ளே போகிற வழியும் நிறையா கட்டிச்சுங்க. பற்றி ரொம்ப அதிகமாக முதல் நாளே போனதுனால மாடுகள் ரொம்ப அதிக அளவுலாம் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து செம்மார்க்கண்ணு, சுத்தமான செம்மார்க்கண்ணு. இது வெள்ளையெல்லாம் மயிலுங்க, அருமையாக மயில். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து தீவனமெல்லாம் பெரிய அளவு தீவனமெல்லாம் கிடையாது, பெரிய ஒரு இதாக கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பராமரிக்கிறதே போதும். இது வந்து வளர்ப்புக்கு வேணுங்கிற வாங்கிட்டு போகிறாங்க. வளர்ப்புக்கு தேவைப்படுறவை வந்து கடாரிக்கனை பார்த்து வாங்கிட்டு போய் வீட்டுக்கு ஃப்ரீ அளவு பால் வளர்ப்புக்காக வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போனோம்னா கூடு கட்டி பூசாமல் இருக்குதா, உள்ளே போனால் இந்த பக்கம் போகிற நாட்டு மாடுகள் கன்றுகள் நிறைய கட்டிக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டி மாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் ஜோடியாக கட்டி வச்சுக்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் போகும்போதே ஒரு நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தார் மாடு. எல்லாமே வந்து வண்டிக்காக தான் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கன்று வாங்கி வளர்த்துறதுக்கு ஒரு அருமையான சைஸ்ன்னு பாருங்களேன். அதெல்லாம் இன்னும் பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டமான கன்று நிறையா இருக்குது இந்த டைமு. இந்த மாடு வெள்ளை கன்று பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருக்குது. நான் ஆல்ரெடி இப்போ வாங்கிட்டாங்க 2 பேர். கொண்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப சேட்டை பண்ணுதுன்னு வைங்களேன். இந்த கண்ணுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜோடி சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு வளர்ப்புக்கு ஒரு அருமையான கண்ணு, நெட்டோட்டமான கண்ணு, நல்ல ஒரு வாட்டமான ஒரு அருமையான ஒரு கண்ணு. கொம்பு அமைப்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து வண்டி போட்டிருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான மாடு. இதெல்லாம் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வண்டி மாடுகளாக தான். இந்த பக்கமெல்லாம் பாருங்கள், இந்த பக்கம் தனியாக ஒரு பக்கம் செட் விட்ருக்காங்க. இது அருமையாக இருக்குது. இன்னும் உள்ளே போக பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வண்டி மாட்டு கண்டுகள் நிறைய வச்சுக்கிறாங்க. எல்லாமே வந்து இந்த நேரம் மெயினாக அதிகமாக இருக்குதுங்க இந்த சந்தையில். இன்றைக்கி எல்லாம் ஜோடியாக இருக்குது. இப்போ ஒரு நபர் ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு. இது கண்ணு பாருங்களா, எவ்வளோ வாட்டமாக எவ்வளோ ஏற்றமாக நல்லா சூப்பராக இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா கொன்னமத்தையன் கோயில் பக்கத்தில் இருக்குதுங்க. இந்த பக்கம் போகிற வந்து நாட்டு மாடுகள் ரொம்ப அதிகம். நாட்டு மாடுகள் வந்து இந்த பக்கம் போகிற வந்து வெறும் நாட்டு மாடுகள் மட்டும் கட்டிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா கன்றுக்குட்டியும் நிறையா இருக்கும். இந்த வளர்ப்புக்கேற்ற மாடுகள் நிறையா இருக்குது. எல்லாமே நேற்றே கொண்டு வந்து கட்டிக்கிறாங்க ஃபஸ்ட் நாள். இது சிந்துக்கண்ணுக்கு ஒரு சிலர் மட்டும் இருந்துச்சு. சிந்துக்கண்ணுகள் வந்து பெரிய அளவில் பெரிய இதை நான் பார்க்கல. பெரும்பாலும் நான் பார்த்த நாட்டு கன்று தான். இதெல்லாம் பாருங்கள், கன்றுக்குட்டி நல்ல வளர்ப்புக்கேற்ற கன்றுக்குட்டிகளாக நாட்டு கன்றுக்குட்டிகள். நாட்டு மாடு பெரும்பாலும் நாட்டு மாடு, சிந்தும் இருக்குது. நான் பார்த்த எல்லாமே வந்து நாட்டு மாட்டு கன்றுக்கு தான் பார்த்தேன். இது பாருங்கள், இது வந்து கொன்னமத்தையன் கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த இடத்துல வந்திங்கன்னா இந்த சைஸில் இருக்கிற கன்றுக்குட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 200-300 கன்றுக்குட்டி இந்த இடத்துல மட்டும் ஒரே இடத்துல ரொம்ப அதிக அளவில் இருக்கும். வளர்ப்புக்கு ஏற்ற நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நோம்பு சீசன் டைம், இது வாடகை இதெல்லாமே இருக்கிறனால கொஞ்சம் விலையில் கொஞ்சம் முன்பின் இருக்கலாம். ஆனால் கண்ணுகளை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற கண்ணுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே இந்த இடத்துக்கு வந்து கொன்னமத்தையன் கோயில் பக்கத்தில் வந்தோம்னா பெரிய அளவு கன்றுக்குட்டி அதிக அளவில் நம்ம பார்க்கலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காங்கேய ரகம் கொண்டு வந்து இப்போ இந்த பக்கம் செட்டில் கட்டிக்கிறாங்க. காங்கேய ரகம் இது ஒரு அருமையான மாடு, சூப்பரான ஒரு செவலை. இந்த பக்கம் அதே மாதிரி தான். அதை பார்த்து நம்ம ஒரு முதல் பார்த்த மாதிரி இந்த சைடு கட்டி இந்த ஒரு நாட்டு மாடுகள் இதெல்லாமே வந்து நாட்டு மாடுகள் இருக்குது. இது சப்போஸ் இதில் வந்து நம்ம சிந்துக்கன்று எல்லாமே கூட கொஞ்சம் மிக்சிங்காக தந்துச்சு. இது வந்து குதிரை சந்தை நான் பெரும்பாலும் எடுக்கல. மேக்ஸிமம் வந்து மாட்டு சந்தையோடு நிப்பாட்டிக்கிட்டேன். இது வந்து பார்த்தோன்னா நல்லா நீட்டாக இருந்த ஒரு அருமையான குதிரையாக தெரிஞ்சுது. அதனால் சரி இது எடுக்கலான்ட்டு தான் அது போட்டேன். பட் உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சேல்ஸ் அதிகமாக ஆயிரும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சனிக்கிழமை கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா.
மறக்காம ஒரு டைம் நம்ம ஒரு சந்தைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும். இங்கே இருக்க சந்தை வந்து ஆசியாவின் மிகப்பெரிய ஒரு சந்தை. இது வந்து ஒரு அந்தியூர் குதிரை சந்தை, மாட்டு சந்தைங்கிறது வந்து நம்ம ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தைங்கிறது இந்த இடத்துல ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று. மறக்காமல் இந்த கோயில் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு சொல்லுங்கள். நன்றி.